ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஜூலை மாதம் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். இன்னைக்கு சந்திரன் மாறிட்டாரு. ஸோ இன்னைக்கு இருக்கிற காம்பினேஷன் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய், கேது, சந்திரன். ஸோ இந்த கிரக அமைப்புகள் பார்த்தீங்கன்னா கேலக்சியில ரொம்ப அற்புதமா இந்த ஜூலை மாதத்துல அலைன்மெண்ட் ஆஃப் பிளானட்ஸ் இருக்கு. இந்த சைட்ல பாத்தீங்கன்னா மிதுனத்துல ஜெமினில புதன், குரு, சுக்கிரன், அப்புறம் சூரியன் மட்டும். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா செவ்வாய், கேது, சந்திரன். ஸோ இந்த அலைன்மெண்ட் ஆஃப் பிளானட்ஸும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கிரக சேர்க்கை. ஸோ இதெல்லாம் என்ன மாதிரியான விஷயங்கள் கொடுக்கும் அப்படின்னா, மனிதனுடைய இயல்பு என்னன்னா, எனக்கு எப்படி இருக்கும், என்னுடைய ராசிக்கு ஏதாவது வந்துருமோ அப்படின்னு தான் நினைப்போம். கிடையவே கிடையாது. இது உலக அளவுல பல மாற்றங்களை கொடுக்கும். நான் ஏற்கனவே ஒரு மாசத்துக்கு முன்னாடியே சொன்னேன், செவ்வாய் கேது சேர்றாங்க, இது நல்ல இது இல்லை அப்படின்னு. நம்ம சொன்ன 2-3 நாள்லயே தான் அகமதாபாத்ல ஒரு பெரிய பிளேன் கிராஷ் நடந்தது. அதுக்கப்புறம் நிறைய விபத்துகள். இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா டீசல் ட்ரெயின் வெடித்து வந்தது. ஸோ இந்த 27th of July இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த செவ்வாய், கேது, சந்திரன் 2 நாள் சந்திரன் இருக்கிறார். இப்பவும் பாத்தீங்கன்னா உலகத்துல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பெரிய பூகம்பம் வர்றதுக்கோ அல்லது நீரினால் அழிவு, மழை பெஞ்சு வெள்ளம் வர்றது, இல்லை எங்கேயாவது தண்ணி பெருக்கு ஜாஸ்தி எடுத்து அந்த மாதிரியான சில நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் நம்ம பார்க்கலாம் இந்த 27, 28 இந்த டைம்ல. ஸோ இன்னைக்கு இந்த டெலிகாஸ்ட் வரும்போது இதுக்குள்ள கூட ஏதாவது விபத்துகள் நடந்திருக்கலாம். இந்த அலைன்மெண்ட் ஆஃப் பிளானட்ஸ் அந்த மாதிரி. மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். செவ்வாய், கேது மற்றும் சந்திரனின் சஞ்சாரம். ராசிநாதன் செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்திருக்கிறாங்க, அதோட கேதுவும் சேர்ந்திருக்கிறாரு. ஸோ மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த பூர்வ புண்ணிய பலம் அப்படின்னு சொல்றதுதான். உங்களுக்கு ஏற்கனவே நீங்க குலதெய்வம் எல்லாம் வணங்குறதே கிடையாது, குலதெய்வ கோயிலெல்லாம் போறதே இல்லைன்னா இன்னைக்கு அதற்கான ஒரு எக்ஸலண்டான ஒரு டே. இந்த ஆடி மாசம் ஞாயிற்றுக்கிழமையில பொதுவா சப்தகன்னி வழிபாடு செய்யறது ரொம்ப விசேஷம். மண்ணை 7 உருண்டைகளாக பிடித்து மாவிளக்கேத்தி நம்ம சப்தகன்னி வழிபாடை வீட்டுல செஞ்சது பழைய காலத்துல இருந்தது. ஒரு 200 வருடங்களுக்கு முன்ன இந்த வழிபாடை செஞ்சாங்க. உங்களுக்கு அந்த மாதிரியான வழிபாடு தெரியும், இல்ல சப்தகன்னி நீங்க வழிபாடு செய்வீங்கன்னா மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு அந்த சப்தகன்னி வழிபாடு செய்யறது ரொம்ப அற்புதமான நாள். இன்னைக்கு வாஸ்து நாளும் கூட. ரிஷபராசி அன்பர்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ஒரு மனதுல நிம்மதி, சந்தோஷம் இது எல்லாமே இருக்கும். ஏன்னா ராசிநாதன் சுக்கிரன் தனகாரகன் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. தனஸ்தானத்துல இருக்கக்கூடிய புதன், குரு, சுக்கிரன் இவங்க 3 பேருமே ரிஷபராசி நேயர்களுக்கு லாபத்தை அள்ளி தரப்போறாரு. குடும்ப சௌக்கியங்கள் நன்றாக இருக்கும். உங்களுக்கு உங்களினுடைய குழந்தைகளுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில், ஏன்னா புத்திரகாரகன் புதனும் குருவோட இருக்காரு, திருமண யோகங்கள் வருது. உங்க பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை சேர்வது, உங்க குழந்தைங்க ஒரு நல்ல ரேங்க் ஹோல்டரா வர்றது, இல்லைன்னா விளையாட்டு துறையில இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் வர்றது, இது எல்லாமே உங்களுக்கு ஆனந்தத்தை தரும். மிதுன ராசி நேயர்கள், ராசியில புதன், குரு, சுக்கிரன் வியாபாரிகளுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானும் 10 குரு பகவானும் ராசியிலேயே இருப்பது வியாபாரத்தை அள்ளி கொடுக்கும். நல்ல ஒரு தன வருவாயை தரக்கூடிய ஒரு விஷயமாக அமைந்திருக்கிறது. இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. இதுவரையில் இருந்து வந்த ஒரு மனக்குறை அத்தனையும் தீர்ந்து இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு பொருளாதார உயர்வை பார்க்கலாம். கடகராசி அன்பர்கள். ராசியில் சூரிய பகவானும் 12ஆம் இடத்தில் புதன், குரு, சுக்கிரன், குடும்பஸ்தானத்தில் செவ்வாய், கேது மற்றும் சந்திரன். இந்த கடகராசி அன்பர்களுக்கு சற்று ஒரு ஒரு குழப்பமான நாள் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய குடும்பத்தார், உங்களினுடைய சகோதர சகோதரிகள் இவர்களால் உங்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்கள் வர வாய்ப்புகள் அதிகம் உண்டு. கடகராசி அன்பர்கள் பொருளாதாரத்திலையும் கவனமாக இருக்கலாம். தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருப்பது நல்லது. ஞாயிற்றுக்கிழமை வாஸ்து நாளான இன்று கோதுமை தானம் செய்வோம்.
சிம்மராசி அன்பர்கள், ராசிநாதன் 12ஆம் இடத்தில் இருப்பதும் ராசியில சந்திரன் செவ்வாய் கேது இருப்பதும் சின்ன குழப்பங்கள் உங்களுக்கு கொடுக்கலாம். இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த கணவன் மனைவி பிரச்சனைகளில் சற்று இன்றைய நாளில் அது குறைந்து குடும்பம் ஒன்று சேருவதற்கு வழி பிறக்கும். சிம்மராசி நேயர்களுக்கு பல நாட்களாகவே குடும்பத்தில் சின்ன குழப்பங்கள், அதுவும் சகோதர சகோதரிகளால் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு மனதில் சற்று குழப்பங்கள் இருந்திருக்கலாம். சரபேஸ்வரரை இன்று வணங்குவதனால் குடும்ப குழப்பங்கள் தீரும். கன்னிராசி நேயர்கள், கன்னிராசி நேயர்களுக்கு ராசிநாதன் புதன் 10ஆம் இடத்தில் குரு சுக்கிரனுடன் இணைந்திருக்கிறார். இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய குழப்பங்கள் மாறும். ஞாயிற்றுக்கிழமையான இன்று உங்களுக்கு அலுவலக விஷயமாக நல்ல செய்திகள் மாலை நேரத்தில் வந்து சேரும். நண்பர்களின் உதவி இன்று உங்களுக்கு மிகுந்த நன்மையும் லாபத்தையும் தருவதாகவே அமைகிறது. துலாம் ராசிக்காரர்கள், துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாகவே இருக்கும். நண்பர்களுக்காக அலைய வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். சின்ன சின்ன மன போராட்டங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு வந்து போகும். பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை. துலாம் ராசி அன்பர்கள் இன்று கடன் வாங்குவது, கடன் கொடுப்பதை தவிர்க்கலாம். விருச்சிக ராசி அன்பர்கள், விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் கேது சந்திரன் இந்த கிரக சஞ்சாரங்கள் சற்று வேலை செய்யும் இடத்தில் குழப்பத்தை கொடுக்கலாம். இன்று உங்கள் முதலாளிகளிடமோ அல்லது அரசு பணியில் இருப்பவர்கள் உங்கள் அதிகாரிகளிடத்திலேயோ பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் இருப்பது நல்லது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையும் சிறப்பாக அமையும். தனுசு ராசி நேயர்கள், தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். பல மாதங்களாகவே தனுசு ராசி நேயர்களுக்கு பண விவகாரங்களில் சற்று எச்சரிக்கை தேவை. 6 சுக்கிர பகவான் 7ஆம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு மிகுந்த லாபத்தை தரலாம். காதலர்களுக்கிடையே சில வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் வரும். புதிதாக திருமணமான தம்பதிகளிடையே சின்ன சின்ன மன போராட்டங்கள் வந்து போகும். மகர ராசி நேயர்களுக்கு இந்த நாள் முழுவதுமே நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது. பல மாதங்களாக இருந்து வந்த குழப்பங்கள் குடும்பத்தில் தீரும். சகோதர சகோதரிகளுக்கு திருமண யோகங்களோ அல்லது அவர்களுக்கு நல்ல ஒரு செய்திகள் வருவதோ சுப செய்திகள் இன்றைய நாளில் காத்திருக்கிறது. கும்பராசி நேயர்கள், கும்பராசி நேயர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக அமையும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. ராசியில் ராகு பகவானும் 6ஆம் இடத்தில் சூரியனும் இருப்பது இன்று உங்களுக்கு சில கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் தந்தை வழியில் இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனைகளுக்கு இன்று காலை வேளையில் குழப்பங்கள் வந்து மாலை வேளையில் தீரும். மீனராசி அன்பர்கள், மீனராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். மற்றவர்களிடத்தில் பேசும் பொழுது கவனம் தேவை. மீனராசி அன்பர்களுக்கு குடும்பக்காரக்கன் செவ்வாய் கேதுவுடன் சேர்ந்திருப்பது சற்று குழப்பத்தை தரலாம். இருந்த போதிலும் இந்த மீனராசி அன்பர்கள் இன்று எடுத்த காரியத்தில் சற்று கவனத்துடன் இருக்கலாம். புதிய நண்பர்களை நம்பாமல் இருப்பது நல்லது. பல காலமாக இருக்கக்கூடிய குழப்பங்களிலிருந்து நீங்கள் வெளிவருவீர்கள். சொத்து விவகாரங்கள், சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும்.